Silly Tunes TV. ஒரு அழகான கிராமத்துல ராமு அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தாரு. அவர்கிட்ட 5 ஆடுகள் இருந்துச்சு. 4 பெரிய ஆடுகளும் ஒரு குறும்புத்தனமான குட்டி ஆடும் இருந்துச்சு. ராமு தினமும் ஆடுகளை மேய்க்கிறதுக்காக மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற புல்வெளியை பார்த்து கூட்டிட்டு போவார். வழக்கம் போல இன்னைக்கும் அவர் ஆடுகளை மேய்க்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தாரு. என்ன ராமு தம்பி, நேரமாவே ஆடுகள் மேய்க்க கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா முத்துவண்ணே, வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நேரமாகவே போனா நேரமாகவே திரும்பிடலாமேன்னு பார்க்குறேன். ஆடுகளும் வெயிலோட தாக்கம் அதுங்களாலையும் தாங்க முடியறதில்ல. அப்படியா ராமு தம்பி, நீங்க வழக்கம் போல புல்லாங்குழல் இசையில மூழ்கி ஆடுகள் மேய்கிறத கவனிக்காம விட்டுறாதீங்க. மலைக்கு அந்த பக்கம் நிறைய ஓநாய்கள் தெரிகிறதா நம்மளுடைய ராஜு தம்பி சொன்னாரு. ஆமா முத்துவண்ணே, அது நானும் கேள்விப்பட்டேன். அதனால தான் வேலிகள் உள்ள இடமா பார்த்து ஆடுகளை மேய்க்கலான்னு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நல்லது ராமு தம்பி, எனக்கும் தோட்டத்துக்கு டைம் ஆச்சு, நானும் வர்றேன். அப்படியே முத்துக்கிட்ட பேசிட்டு ராமு நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரம் போனதும் மலைக்கு அந்த பக்கமா இருக்கிற வேலிகள் இருக்கிற புல்வெளியா பார்த்து ஆடுகள் மேய தொடங்கிச்சு. ஆடுகள் புல்வெளிக்குள்ள இருக்கிற தைரியத்துல அவர் வழக்கம் போல கண்களை மூடி புல்லாங்குழல் இசையில மூழ்கி அதை வாசிச்சுட்டு இருந்தாரு. ஆடுகள் 5ம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த குறும்புக்கார ஆட்டுக்குட்டி அங்கேயே இங்கேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது அப்படியே நடந்து நடந்து வேற ஒரு புல்வெளியே கடந்து போயிருச்சு. அது அந்த புல்வெளியில மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. வேலிக்கு வெளிப்புறமா இருந்து ஒரு ஓநாய் அதையே பார்த்துட்டு இருந்துச்சு. இதை ரொம்ப நேரமா பார்த்த அந்த ஆட்டுக்குட்டி அதோட அருகில வந்து, உனக்கு என்ன வேண்டும்? நீ ரொம்ப நேரமா இங்கேயே பார்த்துட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஓநாய், நண்பா நண்பா, இங்கே இலசான புல் கிடைக்குமான்னு பார்க்குறேன். இளம்புல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்டு ஜில்லுன்னு தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதை தான் நான் பார்த்தேன். அப்படியா, நீ புல்லா சாப்பிடுவாய்? நீ மாமிசம்தான் சாப்பிடுவாய்ன்னு என் அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்களே. ஐயையோ இல்லை, அதெல்லாம் சுத்த போய். எனக்கு புல்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலையே. அப்படியா நண்பா, இரு, நான் வேலிக்கு வெளிப்புறமா வந்து அந்த பக்கம் இருக்கிற இளமையான புல் இருக்கிற இடத்த உனக்கு காணிக்கிறேன். நீயும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டி வேலிக்கு வெளியில வந்துச்சு. வந்ததும் கொஞ்ச தூரம் நடந்து போனதும் ஆளில்லாத இடமா பார்த்து அந்த ஓநாய் ஆட்டுக்குட்டி மேல பாஞ்சு அதை கொன்னுருச்சு. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? அது அம்மா அப்பா சொல்ல கேட்டு அந்த குள்ளநரி எப்படியோ போட்டோன்னு நினச்சிருந்தா அதுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா?